நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டிவியில் பார்த்துருப்பீங்க. எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பெண்களே இல்லாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் ஆண்கள் மட்டும் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட் எத்தனை நீங்கள் டிவியில் பார்க்க முடியும்? ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பெண்களை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆணோட பெர்ஃப்யூம் அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட ஒரு பெண் வந்து இந்த பெர்ஃப்யூம் வந்து ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குமே பெண்கள் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதே இல்லை. ஆண்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு கூட பெண்கள் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் க்ளோஸ் ஆகுறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டில் சியர்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற பேரில் பிளேயர் 6-4 அடித்ததுக்கப்புறம் சியர்ஸ் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த இடத்துல ஏன் ஆண்களை யூஸ் பண்ணுறதே இல்லை? இது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டில் அடிக்கடி கேமராமேன் அழகழகான பெண்களை வந்து கேமராவில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, டிவியில் மக்களுக்கு முன்னாடி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூட பெண் இல்லாமல் ஒரு ஆணை அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்க வைக்கவே முடியலை. கிரிக்கெட்டில் கூட ஒரு பொண்ணை காமிக்காமல் ஒரு ஆணை கிரிக்கெட்டை பார்க்க வைக்கவே முடியலை. அப்போது இந்த உலகம் பெண்களை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும்.